நாகப்பட்டினம் நடுவர் கீழவீதியில் ரெப்கோ வங்கி அலுவலகத்தின் புதிய அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய கிளை அலுவலகத்தை ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் தலைவர் தங்கராஜ், மேலாண்மை இயக்குநர் கோகுல் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முதன்மை மேலாளர் சுரேஷ் செய்திருந்தார். இந்த வங்கி 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த வங்கி மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அரசும் இந்த வங்கியின் பங்குதாரர்கள். ரெப்கோ வங்கி தற்போது தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சேர்த்து மொத்தம் 108 கிளைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த நிதியாண்டு 31/3/2025 முடிந்த நிதியாண்டில் வங்கியின் டெபாசிட் இருப்பு 11,000 கோடிக்கு மேலாகவும், கடன் இருப்பு அதாவது அட்வான்சஸ் 10,100 கோடிக்கு மேலாகவும், மொத்த வர்த்தகம் 21,100 கோடிக்கு மேலாக இருந்தது. வாடிக்கையாளர்கள் பல சிறப்பான வைப்பு நிதி மற்றும் கடன் திட்டங்கள் ரெப்கோ வங்கியால் வழங்கப்படுகின்றன. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூறும் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த பகுதியிலே இந்த கட்டிடத்துக்கு நேர் எதிராகவே ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனம் உள்ளது. சற்று தொலைவில் ரெப்கோ மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம் உள்ளது. ரெப்கோ மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தின் மூலம் கிட்டத்தட்ட 15 லட்சம் மகளிர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை வழங்கி இருக்கிறோம். மகளிர் சுய உதவிக்குழு கடன்களிலே நபார்டின் சப்சிடரி நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக மிக குறைந்த வட்டியிலே மகளிர்களுக்கு கடன் உதவி வழங்கும் ஒரே நிறுவனம் ரெப்கோ மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம். நாங்க வளர்றோம், எங்க கூட எங்களுடைய வாடிக்கையாளரும் வளரும். இதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன்னா வாடிக்கையாளர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் ஏதோ லோனை கொடுத்துட்டு வட்டியை மட்டும் வாங்கணும், எல்லாம் பண்ணி யார் எக்கேடு கேட்டான்னு பிஸ்னஸ் ஆனான்னா ஆகாட்டினான்னு நாங்கள் தான் செக்யூரிட்டி வாங்கிட்டோம்ல, அதனால உங்களை போட்டு நெருக்கடி கொடுத்து அது எங்கள் நோக்கம் கிடையாது. எங்கள் நோக்கம்லாம் என்னென்னா, ஒரு கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு பல கஸ்டமர், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட எல்லாம் செக்ஷன்றாங்க, அதை நானும் நம்புகிறேன். அதனால அவர் விரைவில் 150 கோடி பிரான்ச்சாக இதை மாற்றுவார்ன்றதை காமிச்சோம். இந்த பிரின்சஸை பார்த்தோன்னே சார் சொன்னாங்க, இதை ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிடுங்க, நீங்கள் ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நோ காம்ப்ரமைஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வளர்ச்சி தான். இன்னைக்கு ஓப்பன் பண்ணி மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற அளவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்.